அமானுஷ்யமும் மர்மமும் நனைஞ்சது தான் வின்செஸ்டர் ஹவுஸ். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷமாக இந்த வீடை இவங்க கட்டியிருக்காங்க. 160 ரூம்ஸ், 2000 கதவுகள், 10,000 ஜன்னல், 6 கிச்சன், 13 பாத்ரூம். இது எல்லாமே ஒரு வீட்டில் இருக்கிறது. சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆனால் இந்தமாரி ஒரு வீடை தான் கட்டி வச்சுருக்காங்க. கலிஃபோர்னியா மாகாணத்தில் சென்ட் ஜோஸில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வின்செஸ்டர் ஹவுஸ். இதோட ஓனர் சாரா வின்செஸ்டர். சாரா வின்செஸ்டரோட ஹஸ்பண்ட் பேர் வில்லியம் ரீட் வின்செஸ்டர். இந்த வில்லியம் மிகப்பெரிய ஒரு ஃபயர் ஆர்ம்ஸோட டீலர், அதாவது துப்பாக்கி, ரைஃபிள்ஸ், பிஸ்தோல்ஸ் இதெல்லாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஓனர் தான் இந்த வில்லியம் ரீட் வின்செஸ்டர். சாராக்கும் வில்லியம்க்கும் 1862 கல்யாணம் நடக்குது. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் சிவில் வார் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம். அதனால ஃபயர் ஆர்ம்ஸ்க்கான தேவைகள் ரொம்ப கூடவே இருந்துச்சு. அப்போது வில்லியம் வின்செஸ்டர் அவரோட பேரிலே ஒரு ரைஃபிள் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு வின்செஸ்டர் ரைஃபிள்னு பேர் வைக்கிறாரு. இந்த வின்செஸ்டர் ரைஃபிளை தான் அமெரிக்கா கவர்மெண்ட் இவர்கிட்ட இருந்து பல்காக வாங்கி அவங்களோட போரில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரைஃபிள்னால செத்து போனவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் நஞ்சம் ரொம்ப பேர் இதனால் இறந்து போயிருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் 4 வருஷம் பிறகு, அதாவது சாராவும் வில்லியமும் கல்யாணம் பண்ணி 4 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. ஆனால் அந்த பெண் குழந்தை அவங்களோட சிறு வயசுலேயே அவங்க உடம்புல வந்த ஒரு டிசீஸ்னால மரணம் அடைகிறாங்க. ஆல்ரெடி துக்கத்தில் இருந்த சாரா வின்செஸ்டருக்கு இன்னமும் துக்க தர விதமாக 1881 அவங்களோட கணவனான வில்லியம் வின்செஸ்டரும் மரணம் அடைகிறாரு. இப்போ அடுத்து அவங்களோட பிள்ளையும் கணவனையும் இழந்த சாரா வின்செஸ்டர் எதனால இவங்க இறந்தாங்கன்னு சொல்லி அந்த காரணத்தை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அதனால போய் ஒரு மந்திரவாதியும் இவங்க பார்க்குறாங்க. அப்போ இவங்களோட கணவனான வில்லியம் வின்செஸ்டரோட ஆன்மாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வில்லியம் வின்செஸ்டர் ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, இவர் வித்த அந்த ரைஃபிள்னால பல பேர் இறந்தனால அவங்களோட ஆத்மா தான் இவங்க வீடை சுற்றி வருதுன்னும், அந்த வீடு சாபப்பட்ட வீடுன்னும், அதனால தான் அவரும் அவரோட மகளும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சாரா கிட்ட சொல்றாரு. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் சொல்லி சாரா கேட்கும்போது அதுக்கு வில்லியமோட ஆத்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற வீடை வித்துட்டு இவங்க வேற ஒரு வீடு வாங்கணும், அந்த வீடை இவங்க சாவர வரைக்கும் கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி ஒருவேளை அந்த வீடை கட்டுறதை இவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா சாராக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி வில்லியமோட ஆத்மா சொல்லுது. இதை முழுசா நம்பின சாரா வில்லியம் அவங்க இருக்கிற வீடை வித்துட்டு 160 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த வீடை வாங்குறாங்க. அதாவது இப்போ இருக்கிற இந்த வின்செஸ்டர் ஹவுஸை வாங்கி இவங்களும் இதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்த இதோட கட்டுமானம் பண்ணி கடைசியாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனுஷனாக உருவாகி நிற்கிது. ஸோ ஃபைனலாக இந்த வீட்டோட ரெனோவேஷன் எப்போ தான் ஸ்டாப் ஆச்சுன்னு பார்த்தோன்னா 1922 அந்த வருஷத்தில் தான் சாரா வின்செஸ்டர் இறக்குறாங்க. அவங்களோட இறப்புக்கு அப்புறம் தான் இந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த வீட்டை பார்க்கறதுக்காக போன விசிட்டர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டில் அவங்க இருக்கிற சமயத்தில் யாரோ அவங்கள பார்க்குற மாதிரியும் இல்லை யாரோ அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர மாதிரியும் அவங்களுக்கு தோணுறதா சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி ஒரு கன்க்ளூஷனாக நம்ம இதை பார்த்தோன்னா, மாஸ்டர் பிளானே இல்லாத கட்டண வீடு ஒன்று இருக்குது. அதனால் இந்த வீட்டில் உண்மையிலே என்னென்ன எங்கே இருக்குன்றது சாரா வின்செஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இந்த வீட்டுக்கு போகிறவங்களுக்கு ஃபீல் பண்ணுற அந்த அமானுஷ்யம் எல்லாமே ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை இது அவங்களுக்கே தோன்ற ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த வின்செஸ்டர் ஹவுஸ் ஒரு மர்மமான ஹவுஸ்ன்றதுல சந்தேகம் கிடையவே கிடையாது.